Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், சரிங்களா? இதுக்கு வந்து யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெம்பரரியாக எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் வந்து பார்ப்போம். 25 நவம்பர் 2024 அன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர் 2024. கரெக்ஷன் பண்ணுற பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டு 8 பிப்ரவரி 2025, சரிங்களா? டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது ஆஸ் யூஷுவல் டிஎன்பிசிக்கு நம்ம அப்ளை பண்ணுறது தான். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட், அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் வந்து போஸ்ட் நேம், சரிங்களா? போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 2200, தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வருது. மொத்தம் 50 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ்டு கேட்டகரி அல்லாத மற்றவர்களுக்கு, ஓகேங்களா, அதர்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50, டெஸ்டியூட் விடோக்கு வந்து 37 சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ரிசர்வ்டு கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து 34 வயசும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 37 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் கம்யூனிட்டி வைஸ் 44லேருந்து 47 வயசு சொல்லியிருக்காங்க, அதையுமே வந்து பார்த்துக்குங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 55 வயசு, டெஸ்டியூட் விடோக்கு வந்து 37 வயசு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வச்சுருக்கணும், சரிங்களா? ஒன்று ஹையர் கிரேடு இல்லை சீனியர் கிரேடு, அதாவது தமிழ் அண்டு இங்கிலீஷ், சரிங்களா? ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் கிரேடு இல்லை சீனியர் கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் வந்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது கூடவே கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் சார்ந்து, உதாரணத்துக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை பிசிஏ, இந்த மாதிரி வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 10th முடிச்சவங்க மட்டும்தான், சரிங்களா? அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க இல்லை 12th முடிச்சிருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வச்சுனா உங்களுக்கு டைம் தராங்க. நீங்கள் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஜாப் செலக்ட் ஆகிட்டீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் முடிச்சிடணும். அந்த கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற ஹெட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் சைன் சீல்லாம் வாங்கிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. தமிழ் நாலேஜ் கரெக்டாக வெல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் பிளான் வந்து பாருங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், சரிங்களா? மொத்தம் 200 கொஸ்டின். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு. எக்ஸாம் டைம் வந்து 3 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90. இது வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் சிபிடி பேஸ்டு, சரிங்களா? நீங்கள் வந்து பார்ட் ஏல கண்டிப்பாக மினிமம் 60 மார்க் வாங்கியிருக்கணும், சரிங்களா? 100க்கு 60 மார்க் வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்கள் பார்ட் பி பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே வந்து பார்த்துக்கிங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து அன்னெக்சர் 3ல் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்னெக்சர் 1ல் வந்து ஹவு டு அப்ளை, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான், 0101 சென்டர் கோடு, சரிங்களா?
ஸோ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரூ. 100 சரிங்களா? அதே போல் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து ஃபீஸு டிஎன்பிசி ரூல்ஸில் வரும். அதை கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக என்னான்னு பார்த்துட்டு அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 3ல வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ், அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, எல்லா சிலபஸ் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அதை செக் பண்ணி நோட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கிளியராக ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? கரெக்டான கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அறிவித்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வந்து யாருக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற, அதாவது தற்காலிகமாக ஒர்க் பண்ணுற அவங்க மட்டும்தான். சரிங்களா? அந்த கேண்டிடேட் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க. கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டே மீட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.